அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் நீட்ச அதிபதியும் ராசியின் அதிபதியான சந்திரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் விரயஸ்தானமாகிய 12 வலம் வர போகிறாருங்க. இது முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவேதான் கடகராசிக்காரர்களுக்கு மங்களகாரகன் பூமிக்காரகன் செவ்வாய் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக தற்போது வக்ர நிவர்த்தி பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுவது உறுதியாகவே இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான பல நல்ல வாய்ப்புகளும் சுப நிகழ்வுகளும் முன்னேற்றத்திற்கான வழியும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் பொதுவாகவே சந்திரனை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சந்திரன் தனது பார்வையில் செவ்வாயை சமகிரகமாக பார்த்தாலும் செவ்வாய் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் வக்ர நிவர்த்தி பெற்று விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் பலம் பெறுவது பல்வேறு வகையான விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் இனிமையும் முன்னேற்றமும் அள்ளி கொடுக்கக்கூடியவையாகவும் மாற்றி கொடுக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் செவ்வாய் ஏற்கனவே ஜன்மராசிக்குள் வந்து நீச்சம் அடைந்த நிலையில் வக்ரகதியில் திரும்பி சில மாதங்களாக வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து விரயஸ்தானமாகிய 12 வலம் வந்த சூழலில் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு எதிலும் முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறார் செவ்வாய். ஏனென்றால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் சற்று குறைவாக இருந்தாலும் அவர் கொடுக்கக்கூடிய வீரம் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பானதாக அமையும். எனவேதான் இதுவரை மந்தமான பணிகள் அனைத்தையும் இனி தடாலடியாகவும் அதிரடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியான செல்வ செழிப்பும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது விரயஸ்தானத்தில் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் பெறுவதால் உறுதியாக விரய செலவுகள் ஏற்பட்டாலும் கூட அவை சுப விரயங்களாகவும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமையும். அது மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களுக்கு அவர் பூர்வ புண்ணியாதிபதியும் கர்மாதிபதியுமாக திகழ்கிறார். 5ஆம் இடத்தின் அதிபதியாகவும் 10ஆம் இடத்தின் அதிபதியாகவும் திகழக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது உண்மையில் கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த நேரத்தில் எல்லா வகையிலும் நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதோடு அனைத்து வகையான பணிகளையும் துரிதமாக மேற்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. குறிப்பாக நீண்ட நாட்களாக நடைபெறாத பல நல்ல காரியங்கள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் மிக சிறப்பாக கிடைக்க போகிறது. எதிர்பார்த்தபடியே சகோதரர்கள் வழியில் ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் நீங்கள் நினைத்த காரியங்களை குணமறிந்து சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் செவ்வாய் கடகராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை சிறப்பாக கையாளுவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் சங்கடம் நிறைந்த பணிகளை கூட இந்த தருணத்தில் சங்கடம் இல்லாமல் மிக சிறப்பாகவும் செமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சூழல் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் திருப்திகரமாக சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது. எதை செய்தாலும் அதை நன்கு கணித்து முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே மிக பெரிய அளவில் இருந்த காரிய தடைகள் விலகும். தொழில்துறை
துறை ரீதியாக அசுர வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது என்பதை செவ்வாயின் வக்ர நிவர்த்தியானது உறுதிப்படுத்துகிறது. குறிப்பாக அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்த போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளிலும் புதிய பாதை புலப்படக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் கைகூடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாய் மட்டும்தான் என்று சொல்லிவிட முடியும். நவ கிரகங்களிலே இந்த 3 கிரக நிலைகளுக்கு மட்டும்தான் சிறப்பு பார்வை உண்டு. அந்த வகையில் விரயஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் 3, 6 மற்றும் 7 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. 4ஆம் பார்வையாக சுகஸ்தான பார்வையாக வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. எனவே இதுவரை சுப நிகழ்வுகளில் பல்வேறு வகையான தடை தாமதங்களை சந்தித்திருந்தால் அவை முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுப நிகழ்வுகள் இனிமையாக கைகூடுவதோடு நன்கு திட்டமிட்டு செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் கூட இந்த தருணத்தில் அற்புதமாக கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக உருவாக்கி கொடுக்கும். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் சப்தம பார்வை மிகவும் வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் பதிகிறது. 6ஆம் இடத்தில் பதிவதால் ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அபரிவிதமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை பூர்வ புண்ணியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் சிறப்பாக மாற்றிக் கொடுக்க போகிறார். கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை கட்டுக்குள் வருவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது செவ்வாயின் 8ஆம் பார்வை மிக வலுவாக 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் பதிகிறதுங்க. 8ஆம் பார்வையாக சப்தமஸ்தானத்தை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் விலகுவதோடு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. எனவே இந்த வேளையில் சவால் நிறைந்த பணிகளை கூட சாதகமாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் உண்டு. புதிய விளைநிலங்கள் வாங்குதல், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி வாய்ப்பை கடகராசிக்காரர்களுக்கு மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் அள்ளி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை உறுதியாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ள இந்த தருணத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் விலகி இன்று நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் உறுதியாக உங்களை தேடி வரும் கடகராசிக்காரர்களுக்கு